வணக்கம். டாஸ்மாக் துறையில இப்போ கடந்த ஒரு நாளா பார்த்துட்டு இருக்கோம். மதுபானங்களை நீங்க ஆன்லைன்ல விற்க போறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்னு விஷயம், ஆனா இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கல்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேரா கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சியூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோட் அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடா இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதுல தெளிவா சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்றது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதுல என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடா வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால இதை தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படி நினைக்காதீங்க. இது அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. ஆனா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குறையிறதுக்கு காவல்துறை மூலமாகவும் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் காவல்துறை மூலமா அதாவது 10 மணிக்கு மேல குடிக்கிறவங்க நிறைய, அந்த அதிகமா குடிக்கிறவங்க நிறைய அந்த விபத்துல போய் சிக்கிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். காவல்துறை மூலமா அதுக்கான தடுக்கிறதுக்கு முயற்சி. எனக்கு நான்லாம் இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பேப்பர்ல எந்த புக்ல ஏதாவது செய்தி படிச்சேன்னா அப்போ அப்படியே எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனா இப்போ நான் சில செய்திகள் பார்க்கும்போது படிக்கும்போதும் எப்படி இதெல்லாம் எழுதுறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த 52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா, தனியார் மயம் ஆக்குறீங்களா, அப்புறம் ரெஸ்டோபார் பண்றீங்களா அப்படிங்கறதெல்லாம் அது சில இதெல்லாம் பார்த்தா ஒரு கருவுல ஒரு நியூஸ் வரலாம், கருவே இல்லாம சில செய்திகள் வர்றது ரொம்ப இதா இருக்கு, சங்கடமா கூட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தனியார் மையத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4120 தடவை சொல்லிட்டேன், 121 தடவை இந்த பதில். ஆன்லைன் விற்பனை இல்ல, ஆன்லைன் விற்பனை இல்ல. வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேத்துல இருந்து வந்துட்டு இல்ல என்னன்னா, அதுதான் அதுல கூட கொஞ்சம் அவசரம். இன்றில இருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்பவே வரும் அப்படிங்கறது அவசரம். இன்னைக்குதான் அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அதை ட்ரையல் அண்ட் எரர் தான் முயற்சி பண்ண போறோம். வெப்சைட் பேர்லாம் பாக்கணும்னா அது அன்அபிஷா, அது எங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த வீடியோ. இது இப்ப நான் சொல்றேன் அபிஷியலா தான் நான் சொல்றேன். ஆனா இப்ப இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி நாங்க அதை இன்சூர் பண்றது, அந்த வயசுல வாங்க மாட்டாங்கிறத வாங்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணம் என்னன்னா, இதுல ஏஜ் லிமிட் எப்படி நாங்க உறுதி பண்றது, இதை கொடுத்துருக்கு. நாங்க 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடை ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம அங்க கடைக்கிட்ட போய் நீங்க லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர, நீங்க இது ஆன்லைன்ல மதுபானம் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது உண்மைதான். என்னன்னா சில கடைகள்ல சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்றாங்க, நாங்க கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளே வச்சுக்கிறாங்க, வேற வேற ஆட்களுக்கு தான் கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையா, டிரான்ஸ்பரன்சி. இதுல எந்த கடையில எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கும். கடைக்காரங்களும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, இதுல எந்த முறைகேடாவும் செய்ய முடியாது. பெங்களூர்ல போனா நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி வந்து அனைத்து தரப்பும் மக்களுக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா அது குறிப்பா அந்த பட்வைசர் எல்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியால இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு அண்ணா ஒரு பிராண்டு கேட்டாரு, இன்னைக்கு நீங்க பட்வைசரு அன்னைக்கு ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னன்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். நல்லா பாருங்க, ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமா வரும். எதிர்கட்சினா எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாங்க என்ன நல்லது பண்ணாலும் பாராட்ட போறது இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அரசு உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில மற்ற நீங்க சொன்ன அந்த பிராண்டுன்னு பட்வைசர் போன்ற அந்த மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லிச்சு அந்த பில்லிங் சம்பந்தமா. நீங்க அந்த பில்லிங் நீதிமன்றம் சொல்லுச்சுல, நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி நேத்தே அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த ஆன்லைன். நீங்க என்ன பே பண்றீங்கிறது உங்களுக்கு வந்துரும்ல, அது ஒரு பில். இதுதான் இதெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்ப வந்து நாங்க போய் ஆன்லைன்ல தான் பண்ணணுமா, சில பேருக்கு படிப்பு இல்ல, சில பேருக்கு போன் இல்ல, அவங்க எல்லாம் மது அருந்த முடியாதுன்னா முடியும், அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ரெசிப்ட் இருக்கு.